ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துட்டுருக்கு லைவில். என்ன, ரம்யா ஜோ காலையிலேருந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, அதனால தான் 2 ப்ரொமோ போட்டிருக்காங்க போல இருக்குது. இப்போ என்னென்னா, என்னால் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க முடியல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்னை கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்குது. இப்போ வந்துட்டு நான் நல்லா பண்ணலைன்னா அவங்க சொல்கிறது ஓகே, நல்லா பண்ணி நான் பண்ணலன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு, அங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. என்னாச்சு ரம்யா அப்படின்னு பிக் பாஸ் கேட்குறாரு. பிக் பாஸ் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க இவங்க. அப்போ பிக் பாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஷேர் பண்ணுங்கன்னு போது, இல்லை பிக் பாஸ் என்னை வந்துட்டு ஃபுல்லாக தப்பு நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் சொல்கிறாங்க, நான் நல்லா பண்ணாலும் சொல்கிறாங்க, பண்ணலனாலும் சொல்கிறாங்க. இந்த வாட்டில் நான் நல்லா பண்ண இனிஷியேட்டிவ் எடுத்தேன், நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனாலும் இது வந்துட்டு நல்லால சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 40 நாள் ஆகிடுச்சு. 40 நாளாக வந்துட்டு நான் வெளியே அழக்கூடாதுன்னு என்னை வந்து நான் ஸ்ட்ராங்காக காமிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அது மாதிரி இருந்தால் என்னை விட மாட்டுறாங்க. எங்கே நான் வந்துட்டு அழுது நான் வந்துட்டு வெளியே காமிச்சிட்டேன்னா இதையே காரணமாக சொல்லி என்னை வந்து நாமினேஷனில் சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதனால் எதையுமே நான் சொல்லாமல் மறைச்சிட்ருந்தேன் அப்படின்னா பிக் பாஸ் வந்து சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டுருந்தேன்னு சொன்னீங்களா, அதை இப்போ சொல்லுங்கள், டைம் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டார். அப்போ அவங்க வீட்டு ஞாபகம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு என் ஃபேமிலி இருக்காங்க, எனக்கு வந்துட்டு அக்கா இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன், எனக்காக நான் வாழ்ந்துட்டுருந்தேன், எனக்குன்னு ஒரு ஃபோனு, ஒரு மொபைலு, ஒரு நாய்க்குட்டி இருக்கும், ஒரு நாளுக்கு 500 கிலோமீட்டர் நான் சுற்றுவேன். இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏதோ உள்ளுக்குள்ளே அப்படியே போட்டு அடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு புரியுது, ஆனால் என்னால் இங்கே இழுக்க முடியல. அதே மாதிரி வெளிப்படை அழவும் தோணலை மீன்ஸ் அதை அழவே முடியல. வெளியில் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பான், இங்கே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே நம்ம வந்து ஏமாத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குன்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ அழுதும் வந்துட்டு ஓட்டில் கம்மியாக ஓட்டு வாங்கியும் அவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2வது வாரமும் சும்மா இருந்து 3வது வாரமும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இவங்களால தான் பிரவீன்ராஜ் போனார், இவங்களால தான் திவாகர் போனார்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து போயிருந்தாங்கன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனால் பட் என்னன்னு தெரியல, இவங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது போல இருக்குது, அதனால் இவங்க வந்துட்டு இங்கேயே இருக்காங்க. பட் இந்த வாட்டி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, இது எங்கே போய் முடிவு போய் தெரியல. ஆனால் இது வரைக்கும் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லி யாராவது வெளியே போயிருக்காங்களா கேட்டிங்கன்னா இது வரைக்கும் யாரும் போனதில்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பிக் பாஸ் வந்துட்டு அவங்கள உட்கார வைக்க தான் பார்ப்பார். பட் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க நான் போகணும் அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரம்யா போனால் இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரம்யா இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 2-3 வாட்டி கேப்டனாக வந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.